இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு வெர்டிகல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன், இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகி இருக்குது. இப்போ இதுல வந்து இந்த ஸ்பேஸ் அதுக்கெல்லாம் குவாட்ரண்ட் வைஸ், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விபி பிளேனுக்கு இன்ஃப்ரண்டாகவும் இந்த ஹெச்பி பிளேனுக்கு அபாவும் இருக்கிற இந்த இடம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி இந்த ஹெச்பி பிளேன் யூ மீன்ஸ் அந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு கீழே பிலோ அண்ட் இந்த விபி பிளேனுக்கு இன்ஃப்ரண்ட் இந்த ஸ்பேஸ் நம்ம செகண்ட் குவாட்ரண்டாகவும், இந்த விபி பிளேனுக்கு பிஹைண்டாகவும், இந்த ஹெச்பி பிளேனுக்கு பிலோ அப்படின்னா கீழே அந்த இதை நம்ம தேர்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி இந்த விபி பிளேனுக்கு பிஹைண்டாகவும் இந்த ஹெச்பி பிளேனுக்கு அபவா இருக்கு நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட். இதை வச்சுதான் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் லொகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு அப்படி நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. யூ மீன்ஸ் இங்க இதுதான் விபி பிளேன்னா விபி பிளேன்ல இருந்து இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு ஹெச்பி பிளேன்ல இருந்து அபவ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சதா. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்க ஒரு 25, இங்க ஒரு 45 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம பாயிண்ட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அதை நம்ம குவாட்ரண்ட் வைஸாகவும் கண்டுபிடிப்போம். நம்ம பார்க்கலாம். இதை நம்ம சின்ன ஹிண்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின்ல அபவ் ஹெச்பி பிஹைண்ட் விபி அந்த மாதிரி எது கொடுத்தாலும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுவோமா, அதுல அபவ் ஹெச்பி பிஹைண்ட் விபி அப்படின்னு கொடுத்து எந்த மெஷர்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல லொக்கேட் பண்ணுவோம். இப்போ அபவ் ஹெச்பி 25 mm அபவ் ஹெச்பி அப்படின்னா இந்த இடத்துல 25 mm எடுத்து இங்க அந்த பாயிண்ட் லொக்கேட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்தா நம்ம இந்த XY ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல எதனால லொக்கேட் பண்ணும். அதே மாதிரி பிலோ ஹெச்பி இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு வந்தாலே அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைன்ல நம்ம கீழே ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ 25 mm பிலோ ஹெச்பினா என்னது, இங்க 25 mm எடுத்து பிலோ ஹெச்பில நம்ம இங்க வச்சு அந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு மார்க் பண்றோம். இப்போ ஹெச்பி அப்படின்னு அவங்க இங்க கொடுத்துருப்பாங்களா அந்த டிஸ்டன்ஸ், அதை நீங்க மார்க் பண்ணும்போது நம்ம வந்து அதை டேஷ் வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி விபி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை டேஷ் இல்லாம மார்க் பண்ணணும். இப்படி விபியை மார்க் பண்ணணும், ஹெச்பியை வந்து இப்படி இருந்துச்சுன்னா பி டேஷ் அப்படி மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A point P is located 25 mm above HP and 45 mm in front of VP. Draw its projection. இப்படி கேட்டாங்கன்னா 25 mm above HP, நம்ம above HP அப்படி அந்த வார்த்தையை பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் ஹிண்ட்ல, locate the point ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல இருக்கணும். ஸோ சும்மா இதான் ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கோங்களேன், XY அப்படின்னு. 25 mm அபவ் ஹெச்பினோ, அபவ் ஹெச்பி கண்டிஷன் என்னது, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 25 mm எடுத்துக்கிட்டு இதை 25 mm எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஹெச்பிக்கு என்ன ரூல் சொன்னோம், அந்த இடத்துல ஒரு டேஷ் பின்னு சொன்னோன்னு நான் பி வச்சே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி 45 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி எங்க இருக்கு, அது வந்து ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே பண்ணணும். அப்படின்னா அதே இதுல வச்சு கீழே ரெஃபரன்ஸ் லைன்ல ஒரு பாயிண்ட் வச்சு அதை வந்து வெறும் பி, இது வந்து எவ்வளவு 45 mm, இது 25 mm, இவ்வளவுதான். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். Draw the projection of points on a common reference line. காமன் ரெஃபரன்ஸ் லைன்னா இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு காமனா இங்க இருந்து ஒரு காமனா XY அப்படின்னு ஒரு இதை எடுத்து காமனா இது எல்லாத்தையுமே இந்த லைன்ல வரைய போறோம். அதுக்குதான் காமன் ரெஃபரன்ஸ் லைன். டேக் 25 mm டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டார்ஸ். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இங்க சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இப்படி ஒன்று சால்வ் பண்றேன். அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இதுக்கும் அடுத்த கொஸ்டினுக்குள்ள இடம் வந்து 25 mm, அதாவது 2.5 சென்டிமீட்டர் இடம் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் இங்க அதே மாதிரி அடுத்தது 25 mm, அடுத்தது 25 mm, அப்படியே ஒரே ரெஃபரன்ஸ் லைன்ல எல்லாத்தையும் 25 mm கேப்ல சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பாயிண்ட் Q இஸ் ஆன் போத் ஹெச்பி அண்ட் விபி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பாயிண்ட் Q is on both HP and VP. இப்போ நார்மலா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், XY ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஹெச்பி அண்ட் விபில அது ஆன் ஹெச்பி அண்ட் விபி இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து ஹெச்பிக்கு மேலேயோ விபிக்கு கீழே அந்த மாதிரிலாம் இல்லை, ஹெச்பிக்கும் விபி
அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் இப்போ பார்த்தோம்னா இந்த பிளெயின்ல பாருங்களேன், இந்த இடத்துல தானே அந்த ரெஃபரன்ஸ் லைன் இருந்துச்சு. இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இங்க லொகேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் வச்சு நம்ம அந்த பாயிண்டோட லொகேஷனை ட்ராக் பண்ணிடலாம். ஆனா இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் Q இஸ் ஆன் போத் ஹெச்பி அண்ட் விபி. ஸோ இந்த இடத்துல ஹெச்பி இருக்கு, இந்த இடத்துல ஹெச்பி இருக்கு, இந்த இடத்துல விபி இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற பாயிண்ட் என்னது, இதுதான். ஸோ அப்படின்னா ஆன் ஹெச்பி ஆன் விபினான ரெஃபரன்ஸ் லைன்ல ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிடலாம். ஸோ அப்படின்னா என்னது, இதான் ரெஃபரன்ஸ் லைனு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இதுதான் நம்மளுக்கு. இப்போ இது ரெண்டுமே ஹெச்பிக்கும் விபிக்கும் என்ன கியூ அங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ நான் இதை வந்து கியூ டேஷ்னும் கியூ ரெண்டுமே இந்த பாயிண்ட் தான், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பாயிண்ட் ஏ இஸ் 25 mm பிலோ ஹெச்பி. இப்போ அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், அது 25 mm பிலோ ஹெச்பி. பிலோ ஹெச்பி அப்படின்னா என்னது, இந்த இருக்கு XY லைனுக்கு கீழே இருக்கணும். அப்பனா என்னோட இது வந்து 25 mm கீழே இருக்கணும் இந்த பாயிண்ட். ஹெச்பிக்கு நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், டேஷோட. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பாயிண்ட், அப்பனா ஏ டேஷ். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் 20 mm பிஹைண்ட் விபி. பிஹைண்ட் விபினா அபவ் XY லைன், அவ்வளோதான். மேலே இது வந்து 20 mm, இந்த இடத்த ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, நம்ம பாயிண்ட் ஏ டேஷையும் ஏயும் நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் படி பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேர்ட் ஒன், பாயிண்ட் Z இஸ் 10 mm above ஹெச்பி. அபவ் ஹெச்பின்னா என்னது, அபவ் XY லைன், அவ்வளோதான். எவ்வளவு, 10 mm. ஸோ 10 mm என்ன பாயிண்ட், ஜெட்னு எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்பி. ஸோ டேஷ். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா, 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு கொடுத்துருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபினா என்னது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபினா பிலோ. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி பிலோ சொல்லிட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 mm. இதை ஜெட்னு பண்ணி இப்போ நம்ம ஜெட்டையும் ஜெடாஷையும் லொக்கேட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தாங்கன்னா, பாயிண்ட் ஹெச் இஸ் 10 mm above ஹெச்பி. இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துக்கலாம், XY. பாயிண்ட் ஹெச் எடுத்துக்கிட்டோம், அபவ் ஹெச்பி. அபவ் ஹெச்பினா என்னது, அபவ் XY லைன். ஸோ 10 mm above ஹெச்பி. இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியாச்சு, ஹெச்ன்னு லொக்கேட் பண்ணும். அதை ஹெச்பியா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு டேஷ். அண்ட் ஆன் விபி. ஸோ விபி வந்து எங்க இருக்குன்னா, ஆன் அந்த ஆக்சிஸ்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பாயிண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, அபவ் ஹெச்பினா என்ன, இதான ஹெச்பி பிளேனு, இங்க இருந்து 10 mm தள்ளி இருக்கு. அதே இது விபிக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஆன் விபி. ஸோ இதுதானே விபியோட பிளேனு. ஆன் விபி நம்ம எங்கனாலும் லொக்கேட் பண்ணலான்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு அந்த எந்த டிஸ்டன்ஸுமே கொடுக்கலன்னா நம்ம கரெக்டா சென்டர்ல லொக்கேட் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெச். இப்போ நம்ம ஹெச்சும் ஹெச் டேஷும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா, பாயிண்ட் U is 20 mm below HP and 20 mm in front of VP கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு below HP எங்க இருக்கு, இந்த இருக்கு. below HPனா below XY லைன். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், ஒரு XY லைன் இருக்கு. below HP எவ்வளவுனா 20 mm. அதை வந்து ஸ்மால் யூஆர் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். HP அப்படின்னாலே நம்ம வந்து டேஷ் போடணும். ஸோ டேஷ் போட்டாச்சு. அந்த இடத்துல 20 இருக்கு. இப்போ அண்ட் 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி இங்க எங்க இருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இதுவும் கீழே தான் இருக்குது. அப்பனா நம்ம இதை எப்படி லொக்கேட் பண்ணா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபியும் 20, அதே பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது, யூவும். ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே ஒரு தர மெஷர்மெண்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணாலே போதும். இப்போ யூ டேஷும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சில ரூல்ஸ் பார்த்தலாம். எப்பவுமே நம்ம ஒரு டயமீட்டர் இல்ல இதுக்கு உள்ள மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்றோம்னா அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 10 mm கேப் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம வேர்டிங்ஸ், இப்போ இந்த நம்பர் ரெப்ரசென்ட் பண்றோம்னா இதுக்கும் இதுக்குமே 1 mm கேப் இருக்கணும். இந்த எல்லா லைன்ஸையுமே நீங்க வந்து 2H பென்சிலை வச்சுதான் வரையணும். ரொம்ப லீண்டா திக்கா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆரோ வந்து எப்படின்னா 3 mm, இந்த ஒயிட் 3 mm, ஹைட்டு 3 mm, வித்து வந்து 1 mm. அதை வச்சுதான் நீங்க ஆரோ கரெக்டா, அது வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே அதுக்குன்னே இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு வேற ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் இந்த மாதிரி
நான் வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேனா, எல்லாமே நான் ரைட் சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எதை வரைஞ்சாலும் யூனிஃபார்மா ரைட் சைடாவே யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் யூனிஃபார்மா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவுதான்.